ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சம்மர்ல கிடைக்கிற செலஃப் பழத்துல இந்த வெள்ளரி பழமும் ஒண்ணு. இது சாதாரணமா கிடைக்கிறதுனால இதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுல அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல விட்டமின்ஸும் மினரல்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. விட்டமின் சி, B1, B6, விட்டமின் கே, அப்புறம் மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர், ஃபோலேட்னு எக்கச்சக்கமான மினரல்ஸும் இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்கிற பொட்டாசியம் நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து கண் பார்வைக்கும் ரொம்ப நம்ம கண்ணை காப்பாத்திக்கிறதுக்கு இதுல இருக்க பீட்டா கரோட்டின் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதுல கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, கார்போஹைட்ரேட்ஸும் கம்மின்றதுனால இதை நம்ம சாப்பிடும் போது இதுல இருக்க ஃபைபர் நமக்கு பசி எடுக்காம பாத்துக்கிறதால நமக்கு இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுகரை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கும் இந்த பழம் பெருமுதவியா இருக்கு. ஏன்னா இதுல இருக்க நார் சத்து இம்மீடியட்டா பிளட் சுகர் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணாம பாத்துக்குது. பிளஸ் இதுல கார்போஹைட்ரேட்டோட கண்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கும் பெரும் உதவியா இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் வராம ப்ரிவென்ட் பண்ணி நம்மளோட கட் ஹெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. நமக்கு இதுல நீர் சத்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வராமையும் நம்மள பாதுகாக்குது. இதை சின்ன சின்ன கியூப்ஸ் ஆக்கி அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா இதை மிக்சியில போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஐஸ் ஆட் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த பழத்தை சம்மர்ல கட்டாயம் வாங்கி சாப்பிட்டு பயனடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.